ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் எப்படியாவது கையுங்கலமாக இவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடனுக்குள்ளே வராங்க. அப்போ மருந்தடிக்கிற மாதிரிக்கு அவங்க வரவும் உடனே இந்த குடனுக்குள்ளேயே மருந்தடிச்சு விடு அப்படின்னு மாறன் அழைச்சிட்டு வராங்க. அப்போ பார்த்தோம்னா மாறன் ஒருத்தங்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆமாம், அந்த பொருளெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்களே, இதுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு ஏதாவது கார் அரேஞ்ச் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம், யாராவது அதாவது அவங்களுக்குன்னு சொல்லிக்கிட்டு சொந்தமாக கார் வச்சுருப்பாங்களா, அந்த காரில் அவங்களுக்கே தெரியாமல் அந்த பொருளை நாங்கள் ஏற்றுமதி பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா அவங்க எங்கே இறங்குறாங்களோ அந்த இடத்துல எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஆள் இருப்பாங்க. அந்த பொருளை அவங்களுக்கு தெரியாமல் அவங்க எடுத்துருவாங்க. ஏன் இப்போ கூட காவேரி டெக்ஸ்டைல்ஸ் கூட அந்த வண்டி போச்சுது. அந்த வண்டியில் அந்த பொருளை நாங்கள் அனுப்பிவிட்டோம். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு போலீஸ்காரங்க கையங்கலமாக பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பார்த்தோம்னா இப்படிலாம் எதுக்காக நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு அங்கேருந்து ஒருத்தர் வரவும், உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இவர் விசாரிச்சுட்டு இருந்தாரு, அதான் சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, அவன் மருந்தடிக்கிறதுக்காக வந்திருக்கிறான், அவங்ககிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா மாறன் அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அது ஒருத்தர் பார்த்துருந்தாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இதெல்லாம் நீ வீடியோ எடுத்து வச்சுட்டு இருப்ப அப்படின்னு சொல்லவும், அப்போ நீ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் அப்படியே கீழே விழுந்துடவும், அப்போ வீராவை தான் காட்டுறாங்க. என்னது, மாறன் உள்ளே போய் இவ்வளோ நேரம் ஆச்சுது, அவன் அங்கே உள்ள பொருள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறமா ஆளை காணலையே, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீரா பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அவங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மாறன் என்ன தூங்கின மாதிரிக்கு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, மாறன் இவங்ககிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது மாறனை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த குடனுக்குள்ளே வீரா வராங்க. வீராவை பார்த்ததுமே அவங்கள ஆட்கள்லாம் வீராவை நீ யார், இந்த இடத்துக்கு எப்படின்னு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, என் புருஷனை நீங்கள் அடித்து அங்கே தூங்க வச்சிருக்கிறீங்க, என் புருஷனை காப்பாற்றுறதுக்காகவும் உங்களெல்லாம் சிக்க வைக்கிறதுக்காகவும் தான் வந்திருக்கிற அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீ நினச்சதெல்லாம் நடந்துருமா என்ன, நீ உள்ளே வந்துட்டேன்னா இப்போ வெளியே போனாதானே அப்படின்னு சொல்லிட்டு உன் புருஷனுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீராவை அடிக்கிறதுக்காக வரும்போது, வீரா பார்த்தோம்னா அவ்வளோ வரையும் வெளுத்து வாங்கிருந்தாங்க. வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் மாறனையும் காப்பாற்றி இவங்க எல்லாத்தையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்துட்டு குடும்பத்தில் உள்ள அவ்வளோ வறுமே சந்தோஷப்படுதாங்க. அப்போ ராமச்சந்திரன் அவங்க சொல்றாங்க, மாறன் மேல எந்த தப்புமே கிடையாது, அவனை வீட்டுக்குள்ள கூப்பிடு அப்படின்னு சொல்லவும், உடனே மாறனும் வீட்டுக்குள்ள போறதுக்காக இருக்கிறாங்க. அப்ப வீரா தடுக்கிறாங்க. இல்ல மாமா, நாங்க வரல அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப வள்ளி கேட்கிறாங்க, என்ன வீரா எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிற அப்படிங்கும்போது, ஆமா இதுக்கு பிறகு நாங்க அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டோம், எப்ப மாறனை மாமா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாரோ அப்பவே நான் வெளியே போகணும்னு முடிவு எடுத்துட்டேன். ஆனா மாறன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ நிரூபிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்தேன். இப்ப மாறன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சுட்டேன். இதுக்கப்புறமா நான் சந்தோஷமா நான் அந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ராமச்சந்திரன் வீரா கிட்ட கோவமா கேட்கிறாங்க, என்னம்மா பேசிட்டு இருக்கிற, ஆமா மாறன் தப்பு பண்ணுனா அதனாலதான் அப்படி முடிவு எடுத்து சொன்னேன், இப்ப அவன் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சுது, அதனாலதான் வீட்டுக்குள்ள கூப்பிடுற அப்படிங்கும்போது, நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான் மாமா, ஆனால் மாறன் செய்யாத தப்புக்கு இப்போ நான் ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டேன். சப்போஸ் என்கிட்ட ஆதாரம் இல்லாமல் நிரூபிக்க முடியலன்னா அப்போ மாறன் மேலே நீங்கள் தப்பு பண்ணுன்னு சொன்ன குற்றச்சாட்டு அப்படியே தானே இருந்துகிட்ருக்கோம். பண்ணாத தப்புக்கு அவனை வீட்டை விட்டே நீங்கள் அனுப்பிவிட்ருப்பீங்களா, இப்படி தானே எப்போ பார்த்தாலும் நடந்துட்டுருக்குது. அதனால நாங்கள் நிரந்தரமாகவே இந்த வீட்டை விட்டு போகணுன்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன். மாறா, நான் சொல்கிறத நீ கேட்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, உடனே மாறனும் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வள்ளி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாறா, அவள் தான் இப்படி அவசரப்பட்டு சொல்றான்னா நீயும் அமைதியா இருக்கிறீ அப்படிங்கும்போது, இல்லத்த வீரா சொன்னதுல எந்த தப்பு இருந்த மாதிரிக்கு எனக்கு தெரியல, அவ சொல்றது தானே இங்க நடந்துகிட்டு இருக்குது, அதனால வீரா சொன்ன மாதிரிக்கு நான் அந்த வீட்டை விட்டு நான் போறதுக்கு நான் தயாராகிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ராமச்சந்திரன் உடனே வீரா கிட்ட சொல்றாங்க, என்னம்மா இப்போ உன் புருஷன்கிட்ட நம்ம அனுப்பி கட்டாக்கி வீட்டுக்குள்ள வந்துருவியான்னு சொல்லி கேட்கவும், ஐயோ என்னம்மா அப்படி பெரிய வார்த்தையில நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, நாங்க ஒன்றும் உங்ககிட்ட கோவச்சுக்கிட்டுலாம் அங்கே கிளம்பி போகல, நாங்க கொஞ்ச நாள் தனியா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லவும், உடனே ராமச்சந்திரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதை பார்த்துட்டு கண்மணி ராகவும் வராங்க. என்ன வீரா, நீ இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கிற, நீ இந்த வீட்டை விட்டுலாம் நீ போகக்கூடாது, வா பேசாம வீட்டுக்குள்ள வா, அதான் அப்பாவே உங்களை ஏத்துக்கிட்டாருல வா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல மாமா நாங்க வீட்டை விட்டே போகணும்னு முடிவு எடுத்துட்டோம், தயவு செய்து எங்களை இந்த மாதிரிக்கு வற்புறுத்தி சங்கடப்பட வைக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே அப்போ ராகவ சொல்றாங்க, சரி வீரா உனக்கு இப்போ இந்த வீட்டை விட்டு தானே போகணும்னு சொல்லி முடிவு எடுக்கிற, அப்போ நான் சொல்றது இதையாவது கேளு அப்படிங்கும்போது, என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ராகவ சொல்றாங்க, அது நம்ம வீட்டு பக்கத்திலேயே ஒரு குடிசை போட்டு நீ அங்கே இரு, அப்போ நீ வீட்டை விட்டு நீ போன மாதிரிக்கு இருக்கும், அதே நேரத்தில் நீ எங்க கூட இருக்கிற மாதிரிக்கு எங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லவும்,
இதை கேட்டதுமே வீராவும் மாறனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, ஆமாம் வீரா, இதையாவது நீ கேளு, எங்களை விட்டுட்டு நீ எங்கேயோ கண்காணாத இடத்துக்குள்ளே போய் நீ இருக்கிறதுக்கு பதில் எங்கள் கண் முன்னாடியே நீ இங்கேயே ஒரு குடிசை போட்டு இரு. அப்போ வந்து எங்கள் கூடயே இருந்த மாதிரிக்கு எங்களுக்கும் இருக்கும், நீயும் வந்து இந்த வீட்டை விட்டு தனியாக இருந்த மாதிரிக்கும் உனக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே வீராவும் அதுக்கு சம்மதம் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வந்து இதெல்லாம் நினச்சி கண்கலங்க தான் செய்கிறாங்க. ஆனாலும் சரி, வீரா எடுத்த முடிவு அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு குடிசை போட்டு கொடுக்குறாங்க. அந்த குடிசைக்குள்ளுக்கு வீராவும் மாறனும் போகவும் உடனே வந்து கண்மணி ராகவும் சொல்றாங்க, இது ரொம்ப நாள் நிரந்தரமா இருக்கிறதுக்கு இல்ல, கொஞ்ச நாள் தான் நீங்க இருந்துட்டு வரணும் உன்னுடைய ஆசைக்கு அப்படின்னு சொல்லவும் வீராவும் வந்து எதுவுமே சொல்லாம அமைதியாக அங்கே போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து படுக்கவும் அப்போ வந்து அவங்க மாறன் வந்து எதுவுமே சொல்லாம அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உடனே வீரா திரும்பி பார்க்குறாங்க, என்னடா நீ படுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை வீரா, என்ன இருந்தாலும் சரிதான், அவசரப்பட்டு நம்ம அங்கே வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அப்படிங்கும்போது, என்ன மாறா இந்த குடிசை வீட்டில் இருக்கிறத பார்த்தாக்கி உனக்கு கஷ்டமாக இருக்குதா அப்படின்னு சொல்லவும், ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, நான் என்னெல்லாம் கேட்டாக்கி நான் வெறும் தரையில் கூட நான் வந்து கட்டாந்தரையில் கூட நான் படுத்து தூங்கிடுவேன், ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு எனக்கு வந்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வீரா மாறனை பற்றி சொல்கிறாங்க, என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கிற, நான் வந்து கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம்னா அதில் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியும் வீரா, நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கிறது எனக்கு தெரியும், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, என்ன சண்டை போட்டாலும் சரிதான், நம்ம வந்து குடும்பத்துக்குள்ளே இருந்து பழகிட்டேன்னா இப்போ திடீர்னு வந்து தனியாக இருக்கிற மாதிரிக்கு ஒரு உணர்வு ஏற்படுது, சரி பரவாயில்ல, அதுவும் போக போக வந்து பழகணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கும்போது வீரா வந்து மாறனோட கையை பிடிக்கிறாங்க. உடனே மாறன் வந்து வீராவை பார்க்குறாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் ஏற்படுது. இங்கே பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் வந்து வீரா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கனா அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க.